நாச்சியார் சூடிக் கொடுத்த நாச்சியார். தாழ்வன்றில்லாமரை தாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழைத்தவன் காண்மின் அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே. தன்னுடைய சிரசிலே சூழ்ந்திருக்கிற மாலை இருக்கிறது, அது ஆண்டாள் தான் சூடி கொடுத்த மாலை. அவனுக்கு ரங்கநாதனுக்கே அவனுடைய சிரசிலேயே இருக்கக்கூடிய மாலையே சூடி கொடுத்தான அவருடைய அனுகிரகத்தினாலேதான் தனக்கு வாழ்வு என்பதாக ராமானுஜர் எப்பொழுதுமே அனுசந்தானம் செய்து கொண்டிருக்கிறாராம். அப்படிப்பட்ட ராமானுஜன் என்னும் மாமுனியானவர் வேதத்தையே ரட்சித்தார். உலகம் முழுக்க கலிபுருஷனுடைய ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. வேதம் காணாமல் போய்விட்டது, வேதம் தாழ்ந்து விட்டது. வேதத்துக்கு தாழ்வு கிடையாது பொதுவாக, ஏன்னா அனாதையாக இருக்கக்கூடியது, நிர்தோஷமா இருக்கக்கூடியது. ஆனா அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் மாறி சொல்லி அந்த வேதத்துக்கே தாழ்வு வரும்படி பண்ணினார்கள். அந்த நாளிலே அவதாரம் பண்ணி அந்த வேதத்தை ரட்சித்து கொடுத்தவன் பகவத் ராமானுஜன். அத்தனைக்கும் மூல காரணம் ஆண்டாளுடைய அனுகிரகம் என்பதாக அதையே அவர் நினைத்து கொண்டிருப்பானாம். அதனால அவருடைய தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன் என்னும் மாமுனியே. அடுத்தது திருமங்கையாழ்வார். முனியாறு துயரங்கள் முன்பிலும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணமங்கை நின்றானை கலைபரவும் தனியானையை தன் தமிழ் செய்த நீலந்தனக்கு உலகில் இனியானை எங்கள் ராமானுசரை வந்து எய்தினரே. கண்ணமங்கை நின்ற பெருமான், கண்ணமங்கை நின்றானை கலை பரவும் தனி யானையை நின்ற களிறு என்பதாக இருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கை எம்பெருமான், அவனிடம் மிகவும் ஈடுபாட்டுடன் திருமங்கையாழ்வார் இருந்தார். அவன் விஷயமாக பல பாசுரங்களை எல்லாம் பாடினார். அப்படி தன் தமிழ் செய்த நீலன் என்று போற்றப்படக்கூடிய திருமங்கையாழ்வார் தனக்கு உலகில் இனியானை, அவருக்கு மிகவும் இனிவராக இருந்தவர் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜரை வந்து எய்தினவர், ராமானுஜரை வந்து ஆசிரியத்தவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். முனியார் துயரங்கள் முந்திலும், கஷ்டம் வந்தாலும் அவர்கள் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம், இல்ல இன்பங்கள்லாம் நிறைய வந்தாலும் அதனாலே மனசு உருகி போய் ஆகான்னு சந்தோஷத்திலே அவர்கள் கனிந்து போயிட மாட்டார்கள். கஷ்டம் வந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள், சுகம் வந்தாலும் அப்படியே மோகித்து விட மாட்டார்கள். ஆனால் ராமானுஜரை சார்ந்தவர்கள் அவர்களுக்கான தனி காம்பீரியத்தோடு இருப்பார்கள்.